Hi everyone, I am Dr. V.T. Rajesh, pediatrician from Muttamil Hospital, திருநெல்வேலி. இன்னைக்கு உள்ள வீடியோவில் நம்ம டான்சிலை பற்றி பேசுவோம். டான்சிலைட்டிஸ், டான்சிலெக்டமி. அதாவது டான்சில்ங்கிறது நமக்கு வாயை திறந்தோம்னா உள்பக்கம் அந்த நாக்குக்கு சைடில் பின்பக்கத்தில் ரெண்டு ஓவல் ஷேப்பில் ஒரு கோலிக்கா மாதிரி இருக்கும். இந்த டான்சிலுங்கிறது ஒரு நார்மலாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு சதை, லிம்ஃபாய்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த லிம்ஃபோசைட்ஸ்னு சொல்லுவோம். இரத்த வெள்ளை அணுவில் ஒரு டைப் ஆஃப் செல் அது. இதுதான் கட்டி கட்டியாக இருக்கும். அது நம்ம நெறிக்கட்டிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த காலத்துலலாம் இருக்கும், கரளைக்கட்டிம்பாங்க, நெறிக்கட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி உள்ளே தொண்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டி தான் அந்த டான்சில்ங்கிறது. அதே மாதிரி அடினாய்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அது மூக்கு நேசோஃபேரிங்ஸ்ன்ட்டு சொல்லுவோம். மூக்குக்கு நேர பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டையில் உள்பகுதியில் இருக்கக்கூடியது அந்த அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை சுற்றி இருக்கும், நாக்குகளையும் பின்பக்கத்தில் இருக்கும். ஸோ இதை வந்து வால்டேஸ் ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த டான்சில் வந்து நார்மலாக எல்லாருக்கும் என்னத்துக்காக இருக்குதுன்னா, அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அது வந்து கெட்டது கிடையாது, இருக்கிறது நல்லது, நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும். என்னென்னா, குழந்தைங்க வளரக்கூடிய பீரியடில் இந்த 3-4 வயசு, 5 வயசு, 6 வயசில் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் இம்யூன் சிஸ்டம். ஏன்னா புதுசாக வரக்கூடிய கிருமிகளெல்லாம் உள்ளே எடுத்து அதை சென்சிட்டைஸ் பண்ணி அதுக்கு ஆன்டிபாடி உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வந்ததுன்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ இது ரொம்ப பெருசாகும் போது நமக்கு வந்து அது அப்ஸ்ட்ரக்ஷன் உண்டு பண்ணலாம். குழந்தைங்க மூச்சு விடுறதுக்கு ஸ்னோரிங் சவுண்டு கேட்கும். அடினாய்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மூக்குக்கு நேர பின்னாடி உள்ள சதை வாயை திறந்தே வச்சுருப்பாங்க. மீன் வாயை திறந்து வச்சுருக்க மாதிரி வாயை திறந்து வச்சுருப்பாங்க. மூக்கு பக்கம் சப்பி இருக்கும். இந்த அடினாய்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபரிஞ்சல் டான்சில் பெருசாச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஸ்லீப் ஏப்னியான்னு சொல்லுவாங்க. தூங்கும்போது தொண்டை அடைச்சிக்கிடும், அப்படி ஒரு மாதிரி தவங்குற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு சர்ஜரி தேவைப்படும். நான் சர்ஜிக்கல் இது வரும்போது உங்களுக்கு அதனோட இண்டிகேஷன்ஸ் எல்லாம் தனியாக திரும்ப சொல்கிறேன். இப்போ டான்சில் இன்ஃபெக்ஷன் ஏன் வருது? முக்கியமாக வரக்கூடியது வந்து இது வந்து வைரஸ்னால் வரலாம். ஸோ வைரஸ் ஜலதோஷம் பிடிக்கக்கூடியது, அந்த கூட்டங்களில் நம்ம போனோம்னா பிடிக்கலாம். அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. ஸோ இதெல்லாம் சடனாக அந்த லோக்கல் என்விரான்மெண்ட் வந்து கூலிங் ஆகுறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் உடனே தொத்திக்கிடும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னா அப்போ நம்ம கூல்ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஐஸ்கிரீமை டெய்லி கொடுத்துட்டு சளி பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டான்சில் பெருசாச்சுன்னா அகெயின் இன்னொரு காம்ப்ளிகேஷன் காது இன்ஃபெக்ஷனுக்கு மாறலாம். ஏன்னா காதோட ஈஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவோம், அது உள்ள தொண்டைக்குள்ளே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ மூக்குக்கு பக்கத்தில். ஸோ அது அடைப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு காது இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக தான் இஎன்டி ஒன்றா வச்சுருக்காங்க ஒரே டிபார்ட்மெண்ட்டாக. ஸோ அப்போது சோர் த்ரோட்டுக்கு முக்கியமான காரணம் வைரஸ்ஸு, பாக்டீரியாவும் இருக்கலாம், ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஒரு சில நேரம் ஸ்ட்ரெப்டோகாக்கல் சோர் த்ரோட்டுக்கு அப்புறம் ஒழுங்காக பார்க்கலன்னா ருமேட்டிக் ஃபீவர்னு சொல்லுவோம். அந்த ருமேட்டிக் ஃபீவருங்கிறது முட்டு வலிலாம் வரும், இருதயத்தை பாதிக்கக்கூடியது. ஸோ அதனால் சோர் த்ரோட்டு தானே, தொண்டை இன்ஃபெக்ஷன் தானே, வலி தானே அப்படின்னு மெத்தனமாகவும் இருக்க வேண்டாம். உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ மெயினாக த்ரோட் பெயினில் வருவாங்க. டான்சில் பெரியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு விழுங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஃபீவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். டான்சில் நம்ம டார்ச் அடித்து கண்ணாடியில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா செவந்து போய் இருக்கலாம். அதில் ஒரு சில நேரம் மெம்பரேன் இருக்கலாம். ரொம்ப ரேராக முந்தி டிஃப்தீரியாவில் இந்த மாதிரி வரும். இப்போ வேக்சின் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால டிஃப்தீரியா வர்றதில்லை இப்போது. ஸோ டிஃப்தீரியாலையும் இது மாதிரி ஒயிட் பேட்ச் மெம்பரேன்லாம் இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரெப்டோகாக்கல் சோர் த்ரோட்லேயும் இந்த மெம்பரேன் இருக்கலாம். ஸோ வைரஸ் நம்ம பார்த்தோம், பாக்டீரியா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கணும். டாக்டர் என்ன கொடுப்பாரு? யூஸ்வலாக பேராசிட்டமால் கொடுப்பாங்க, இல்லை ஐபுப்ரோஃபன் கொடுப்பாங்க பெயினுக்கு. தே வில் ப்ரிஸ்கிரைப் ஆன்டிபயோட்டிக். அது வந்து இப்போ இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை கரெக்டாக எடுங்க. நம்ம 2 நாள் 3 நாள் எடுத்துகிட்டு அதை அரைகுறையாக எடுத்து திரும்ப வர்ற மாதிரி வச்சுக்கிடாங்க. ஒரு கோர்ஸ் 5 நாள் கொடுத்துருக்காங்க, 5 நாள் கரெக்டாக எடுத்துருங்க. 2 நாளில் காய்ச்சல் விட்டுட்டு நிப்பாட்டாதுங்க. ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை கம்மியாக எடுத்தோம்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். அப்புறம் அந்த டான்சில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இன்ஃபெக்ஷன் இருந்து ஆப்சஸ் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ இதுதான் அக்யூட் டான்சிலைட்டிஸ். அதனோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ டான்சிலெக்டமி, அதாவது டான்சில் எப்போ எடுக்கணும், சர்ஜரி எப்போ பண்ணணும், யாருக்கு சர்ஜரி தேவை, எல்லா டான்சிலைட்டிஸும் எல்லா ஃபரிஞ்சைட்டிஸ்க்கும் நீங்கள் டான்சில் எடுக்க தேவையில்லை. அந்த டான்சில் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, நடுவில் இடிச்சிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தேவைப்படும் சர்ஜரி. அது மாதிரி உழுங்குறதுக்கு குழந்தைங்க சாப்பிடாது, உழுங்காது, உழுங்குறது கஷ்டப்படும்.
அந்த மாதிரி இருந்ததுன்னா சர்ஜரி தேவைப்படும். இந்த ஸ்லீப் ஏப்னியான்னு சொன்னோம், மூச்சு விடும்போதும் தொண்டையை அடைக்குது அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வரதுனால வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா பண்ணுவாங்க. அது ரிப்பீட்டட்னா எவ்வளோ ரிப்பீட்டட்னா வருஷத்தில் 8 தடவை 7 தடவைக்கு மேலே வருதுன்னா நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். இல்லை 2 வருஷத்தில் 5 தடவைக்கு மேலே வருதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லை தொடர்ந்து 3 வருஷம் நம்ம பார்க்குறோம், வருஷம் 3 தடவைக்கு மேலே வருது அப்படின்னா நம்ம இந்த டான்சிலெக்டமி பண்ணிக்கலாம். டான்சிலெக்டமி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். யூஸ்வலாக 30 மினிட்ஸ் டு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ரிஸ்க் எதுவும் கிடையாது. பட் கரெக்டாக இஎன்டி சர்ஜனை வச்சு ஒரு அப்ரோப்ரியேட் சென்டரில் நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டான்சிலெக்டமிக்கான இண்டிகேஷனை பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், டான்சிலைட்டிஸ், அதுக்கான காரணம், டான்சில் எப்போல்லாம் சர்ஜரி பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம். இது போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். இது போக எதுவும் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.